by doing this and changing it to RU, the Tamil letter RU, are they going to clear their 8 lakh crore debt that Tamil Nadu is in? Is the debt going to clear tomorrow morning? இப்படி நீங்க ரூன்னு மாத்திட்டதுனால தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற 8 லட்சம் கோடி ரூபாய் கடன்றது தீந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. 8 லட்சம் கோடி கடனை ஒன்றிய அரசு நிதி கொடுத்து தான் தீர்க்க முடியும். உங்க மோடிஜி கிட்ட கேளுங்க, உங்க வீட்டு மாமி நிர்மலா மாமி கிட்ட கேளுங்க, மாமி 8 லட்சம் கோடி கடன் இருக்குது, நீங்க இது வரைக்கும் 10 வருஷத்துல 25 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி விலக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல கூட தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இடம்பெறாமல் பட்ஜெட் வாசிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குங்க அப்படின்னு இந்த அம்மா போய் கேட்கட்டும். அண்ணாமலை இவங்க எல்லாம் கேட்கட்டும், கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தமிழ்நாட்டினுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சு தமிழ்நாடு கடன்ல இருக்கிறதுக்கு காரணமே ஒன்றிய அரசு தான். நம்ம ₹1 கொடுத்தோம்னா நமக்கு 29 பைசா தர்றாங்க. மற்ற தென் மாநிலங்களுக்கே இதுதான் நிலைமை. ஆனா ₹1 கொடுத்தால் பீகாருக்கு ₹7 கிடைக்கிறது. முறையான நிதி பகிர்வை கொடுக்காததுனாலதான் இவ்வளவு பெரிய நெருக்கடியை, இவ்வளவு கடன் வாங்குறோம். இவ்வளவு கடன் வாங்கியும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு தான் இதற்கு அடிப்படையான காரணம்.